பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே எங்களுக்கு செய்த நன்மைகளை கர்த்தாவே தியானித்து உடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்ல கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளக்கும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளக்கும். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை, எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை, கலங்கினாலும் மனம் உரிவதில்லை, கைவிடப்படுவதில்லை, கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளக்கும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். எனக்கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நம் கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 105 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவரே, நமது கர்த்தர் துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் என்று அவரது கிரியைகளை அனுதினமும் நமது வாழ்வில் நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பதால் அப்படி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தியே பாடிக்கொண்டிருக்கிறோம். இது உண்மை. அவரது செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு மெய்யான ஒரே தேவன் உண்டு என்பதை ஜனங்களுக்கு நமது வாழ்வில் நடந்த காரியங்களை சாட்சியாக சொல்லி பிரசித்தப்படுத்த வேண்டியதும் நம்முடைய கடமை என்கிற வேதம் சொல்லுகிறது. சொல்லாமல் யார் கேட்பார்கள்? கேள்விப்படாமல் எப்படி விசுவாசிக்க முடியும் என்று அல்லவா வேதம் தெளிவாக நம்மை பார்த்து கேட்கிறது. எனவே அவர் தேவன் என்பதற்கு நாமே சாட்சிகள் என்பதை உறுதியாக பிரசித்தப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டுமே, செய்யலாமே. இப்படியாக நடந்த ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் சாட்சியாக கேட்போம். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாகும். எனக்கு அருமையானவர்களே, கடந்த ஆண்டு 2024 ஜூன் மாதம் நான் மிகவும் சுகவீனமாகி கடைசியாக என்னை கொண்டு போய் எல்லா விதமான டெஸ்ட் எல்லாம் எடுத்து அப்பல்லோவில் கொண்டு போய் என்ன சேர்த்த போது அப்பல்லோவில் இருந்து பார்த்து அங்கே ஆங்காலஜிஸ்ட் பார்த்துட்டு சொன்னாங்க, இவருக்கு நடு முதுகு எலும்பினுடைய காரியங்களிலே ஒரு 17 எலும்புகள் நொறுங்கினதை போல காணப்படுகிறது, இது ஒரு விதமான கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வேறு வழியே இல்லை, கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை தான் கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயோ இவ்வளோ தூரம் என்னால் அங்கெல்லாம் வர முடியாது, சரி கர்த்தருடைய காரியத்தை கர்த்தர் செய்யட்டும் என்று. அந்த நாளிலே கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தார். நீ என் தாசன், நான் உன்னிலே மகிமைப்படுவேன் என்று ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லியிருந்தார். அது எந்த விதத்தில் மகிமைப்பட போகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய குடும்பத்தாரிடம் சொன்ன போது அவங்க சொன்னாங்க, கர்த்தர் மகிமைப்படட்டும், ஆனால் கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் பாஸ்டராக இருக்கிறதுனால ஜனங்கள்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் தயவு செய்து எடுங்க அப்படின்னு என்ன தொந்தரவு பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணுவதுன்னு தெரியாமல் ரொம்ப தூரம் போக முடியாது என்பதனாலே இப்போ வேற எங்கே போகலாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தோம். எங்கள் சபையிலே கிதியோன் என்ற ஒரு தம்பி இருந்தார். அவர்
சொன்னார், அங்கிள் எனக்கு நான் ஒர்க் பண்ணுறதே ஒரு கேன்சர் சென்டரில் தான், அந்த ஃபவுண்டேஷனில் தான் ஒர்க் பண்ணுகிறேன். டாக்டர் ராய் என்றவர் தான் டைரக்டராக இருக்கிறார், அவர் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை அங்கேயே கூட்டிக்கிட்டு போனாங்க. சரி, எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க, நான் கூடவே போய் கொண்டே இருந்தேன். அப்படி கூட அங்கே போன அந்த வேளையில் அந்த டாக்டர் வந்து நல்ல கிட்டத்தட்ட ஒரு 6 அடி உயரம் இருக்கிறார். அப்படி குனிந்தவாறு அப்படியே நடந்து கொண்டு உள்ள வந்து உட்காந்து எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு சொன்னார், இமீடியட்டாக அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதை பேசியெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரும்போது அந்த தம்பிடத்தை நான் கேட்டேன், அவர் ஏன் அப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, என்னப்பா அவர் உடம்பு சரியில்லையா உங்கள் டாக்டருக்கு, டாக்டர் ராய்க்கு அப்படின்னு. உடனே அவர் சொன்னார் சிரிச்சுக்கிட்டு, அங்கிள் உங்களுக்கு இருக்கிற அதே பிரச்சனை தான் அவருக்கும் இருக்குது, அதனால் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டு இருக்கிறார், அவர் டாக்டரு, ஆனால் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், அவர் வீட்டு போயிட்டு வந்து கொண்டு இருக்கிறார், ஆனால் அதே ஸ்டேஜில் இருக்கிறார் தான். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, வந்து அட்மிட் ஆகணும்னு சொன்னப்பா, இது கூட எனக்கு ரொம்ப தூரம், இன்னும் எங்கேயாவது பக்கமாக இருந்தால் எந்த ட்ரீட்மெண்ட் எதையோ கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை எங்கன்னா கொடுக்கட்டும், சரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு எல்லாரும், ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து பக்கத்தில் இருந்த நம்ம கீழ்ப்பக்கத்தில் இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு நாங்கள் சரின்னு புக் பண்ணிவிட்டு நாங்கள் போக ஆரம்பித்தோம். இப்படி போய் கொண்டிருந்த வேளையில் நான் ஒரு நாள் கூப்பிட்டு கிதியோட கூப்பிட்டு சொன்னேன், இல்லை எனக்கு கட்டாயம் கூட்டிகிட்டு போய் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னார் அந்த டாக்டர் ஆய்ப்படி எப்படி இருக்கிறாருன்னு, இவங்கிட்டு இருக்காருங்க அங்கிள் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் சொன்னேன், அப்படி எனக்கு முன்னால் இறந்துருவாருன்ற மாதிரி எனக்கு தெரியுதுப்பா அப்படின்னு. ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை எனக்கு தெரியுது, அவர் டாக்டராக இருந்தாலும் அவர் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவர் சொல்கிறாரு, அவரோட பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும், இல்லை அவரோட ஒரு நல்லா பார்த்துக்கிறாரு, அதனால் ஒன்றும் கவலைலாம் இல்லை அப்படின்னாரு. சொன்னபடி நான் சந்திக்கும் போதெல்லாம் எனக்கு இல்லை அவர் இறந்து போவார் அப்படி எனக்கு தோன்றிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் திடீர்னு என்னுடைய விடியற்கால வேளையில் எனக்கு மிக தெளிவாக அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ கூப்பிட்டு நான் தம்பிக்கிட்ட சொன்னேன். அவர் இல்லை நான் நேற்று கூட பார்த்தேன் அவரை டாக்டரை இதில் ஹாஸ்பிட்டலில், எங்கள் ஹாஸ்பிட்டல் தானே அப்படின்னு. இல்லை இப்போ கேட்டு பாருப்பா அப்படின்னு. மறுநாள் போய் கேட்டுட்டு வந்து சொன்னார், அது குறித்து ஒன்றும் தெரியல அங்கிள் சொல்லிட்டு. ஆனால் அதற்காரு மறுநாள் வந்து சொன்னார், அங்கிள் நீங்கள் சொன்னபடியே அன்னைக்கு நீங்கள் என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கு டாக்டர் ராய் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னேன். நான் மட்டும் இறந்து போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஆண்டோடைய கிருபை என்னுடைய பலவீனத்தை என்னை தாங்கி என்னை இம்மட்டும் வழிநடத்தி கொண்டிருக்குது என்று அந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். ஜூன் மாதம் நாங்கள் போயிருந்தேன். அடுத்த அந்த டிசம்பர்லேயே 2024 டிசம்பர்லேயே அவர் இறந்து போயிட்டார் அந்த டாக்டர். ஆனால் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த வரையிலே என்னுடைய பலவீனத்தை எல்லாம் கர்த்ததாமே அவரே தாங்கி கொண்டு கர்த்ததாமே சுகத்தை தந்து இந்த நாளிலே கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே அவரை எனக்கு செய்த இந்த நன்மைகளை பிரஸ்தாபமாக்க வேண்டியது ஜனங்கள் மத்தியிலே அவருடைய செய்கைகளை பிரஸ்தாபமாக்குங்கள், பிரசித்தப்படுத்துங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக இந்த நாளிலே இதை பிரசித்தம் பண்ண கர்த்தர் எனக்கு கிருபை செய்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் அவருடைய கிருபை என்ற வார்த்தையின்படியாக இன்றைய வேளையிலே கர்த்தர் கிருபையாய் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தினம் ஒரு சாட்சியின் மூலமாக எனக்கு அவர் செய்கின்ற நன்மைகளை சாட்சி சொல்லவும் கர்த்தர் கிருபை செய்து வருவதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாம மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே அப்பா, காலை விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையை நீர் செய்கிற நன்மைகள் ஏராளமாக இருக்கிறதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் நான் தெய்வன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொன்ன உடைய வார்த்தையின்படியாக உங்களுடைய நாமத்தை நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளின் மூலமாய் ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்த வேண்டியது எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறதற்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா கர்த்ததாமே இம்மட்டும் நடத்தின தேவன் தொடர்ந்து அப்பா உங்களுடைய சட்டத்தின்படி அடிமையை நடத்த எங்கள் ஒவ்வொருவரும் நடத்த நீர் போதுமானவராக இருக்கிறதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அறிந்த உள்ளத்தோடும் நமக்கு ஒவ்வொரு நாளும் உண்மை உத்தவமாய் வாழ கர்த்தங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.